அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, முதல் முயற்சியிலே நம்ம எப்படி வெற்றி பெறுவது அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி டெட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ 82 ரீச் பண்ண முடியாமல் 78, 79, 80, 81 நீங்கள் மேபி அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா SGD எக்ஸாம், அதே மாதிரி பட்டதாரி கிராஜுவேட் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே போட்டித் தேர்வு வச்சுட்டாங்க. ஸோ டெட்டு பாஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் போட்டித் தேர்வு அட்டன் பண்ண முடியும் அப்படின்றதால மேபி நெக்ஸ்ட் இயரோ அதுக்கு அடுத்த வருஷமாக கண்டிப்பாக போட்டித் தேர்வு தான் வரும். ஸோ அப்போ நம்ம டெட்டு பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் போட்டித் தேர்வு எழுத முடியும் அப்படின்றதால கண்டிப்பாக இந்த வருஷத்தை நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி டெட்டு வருஷத்துக்கு 2 டைம் நமக்கு எக்ஸாம் வைக்கணும். ஆனால் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வைக்கணும். ஆனால் அந்த மாதிரி வரது கிடையாது. 2022 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, 2023 எக்ஸாம் வச்சாங்க, 2023 வர வேண்டிய டெட்டும் வரல, 2024 வர வேண்டிய டெட்டும் வரல, இப்போ 2025 தான் வருது. ஸோ 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் டெட்டு வருது. ஸோ வரும்போதே நம்ம பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அப்போ தான் நமக்கு போட்டித் தேர்வு நியமன தேர்வு வரும்பொழுது நம்ம எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த டைம் எல்லாருமே பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ என்ன சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிலிட்டி மார்க் கம்மி பண்ணணும். எஸ்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க, மற்ற கம்யூனிட்டிக்குமே கம்மி பண்ணணும். ஸோ அதை நம்ம ரிக்வஸ்ட்டாக வைக்கலாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பேப்பர் 2க்கு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸ் தெரிஞ்சிருக்கும். பள்ளிப்பாடத்தை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக நமக்கு 150 கொஸ்டின் இருக்குது. ஆனால் 150க்கு 150 எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு எதுவும் கிடையாது. கட் ஆஃபில் வர வேண்டிய அவசியம் இல்லை, பாஸ் பண்ணால் போதும். ரைட், இந்த 150 கொஸ்டின் எப்படி பிரிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ சைக்காலஜி பகுதி, அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாலஜின்னு போட்டிருப்பாங்க. ரைட்டா? இது 30 கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பேப்பர் 30 கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்பல்சரி ஒரு 30 கொஸ்டின் இருக்குது. மேஜர் பேப்பர் 60 கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்படி தான் 150 பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் சயின்ஸ் ஒரு 60 கொஸ்டின் வரும். மேக்ஸ் சயின்ஸ் சூஸ் பண்ணால், சோஷியல் சயின்ஸை சூஸ் பண்ணால் உங்களுக்கு சோஷியல் சயின்ஸை மட்டுமே 60 கொஸ்டின் வரும். ரைட்டா? ரைட், எந்த வகுப்புலேருந்து எந்த வகுப்பு வரைக்கும் கேட்பாங்க? நமக்கு பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2 வரைக்கும் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் மேக்ஸிமம் 6 to 10 தான் கேட்பாங்க. +1 +2லையுமே கேட்பாங்க. எந்த சப்ஜெக்ட்டுலாம் கேட்பாங்க? தமிழுக்கு கேட்பாங்க. ரைட்டு, இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ரைட்டா? ஸோ இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கம்பல்சரி வரலையே, அது 6 to 10th கிராமரு கொஞ்சம் நீங்கள் பார்த்தாலே போதும். 6 to 10th மட்டும் படித்தா போதும். ரைட்டா? ஸோ தமிழ் லாங்குவேஜ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 to 12th வரைக்கும் கேட்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 கொஸ்டின் அப் டு 10th வரைக்கும் தான் வரும். ரைட்டா? ரொம்ப டஃப்பாக கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஓகே, ஒரு மாடரேட்டர் இருக்குல்ல, பரவாயில்ல சார், ஈஸியாக தாங்க இருக்குது அப்படின்னா ஒரு 25 வரைக்கும் கேட்பாங்க. கொஞ்சம் டஃப் கொடுத்து கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின் அப் டு 10th வரைக்கும் கேட்டுட்டு ஒரு 10 கொஸ்டின் +1 +2க்கு போயிடுவாங்க. ரைட்டா? ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். அது எக்ஸாம் நடக்கும் போது தான் நமக்கு தெரியும். பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு தெரியுது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 6 to 10th படித்தாலே போதும். அதுக்கு மேலே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ், அதாவது நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கிறோம், பாஸ் பண்ணணும், நம்ம இந்த எலிஜிபிலிட்டி மார்க் ரீச் பண்ணுறதுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் மெயின் பேப்பர் என்ன பண்ணுறது நீங்கள் பாருங்கள். ரைட்டா? ஒருவேளை நீங்கள் சோஷியல் சயின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, நமக்கு சிவிக்ஸு, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 60க்கு நிச்சயமாக உங்களால் 40+ போட முடியும், 40+ போட முடியும். ரைட்டா? ஸோ அப்படி தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். 60க்கு நான் 40 கொஸ்டினுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் படிக்கணும். அப்போ 6 to 10th வரைக்கும் நல்லா படிக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு +1 +2 கொஸ்டின் கேட்குறாங்க. அது குறிப்பாக ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் ஓரளவுக்கு நீங்கள் +1 +2 படிச்சிங்கன்னா, ஜாகிரபிலாம் கொஞ்சம் தான் கேட்பாங்க. அந்த ஹிஸ்ட்ரியும் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ரைட்டா? அது குறிப்பாக அந்த 11th பாலிட்டி இருக்கு இல்லையா, இந்திய பொருளாதாரம், அந்த பகுதி இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக 40-45 கொஸ்டின் கூட நீங்கள் போடலாம். கண்டிப்பாக 60க்கு நம்ம 45 வரைக்கும் போடணும், 40+ போடணும் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறோம். ரைட்டா? அதே மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்காரர்களுக்கும் அதுதான். மேக்ஸுக்கு நம்ம சால்வ் பண்ணி போகிறதுனால நம்மளால் முழுமையாக மார்க் எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ சோஷியல் சயின்ஸ் ஈஸியாக 40, 45, 50 கூட எடுத்துடுவாங்க. ஆனால் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸை சூஸ் பண்ணுறவங்களுக்கு சில கால்குலேஷன் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இது 2ஆக பிரிக்கணும். மேக்ஸ் 30, சயின்ஸ் 30. இந்த சயின்ஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் சின்ன குட்டி குட்டி சம்மெல்லாம் கால்குலேஷன் பண்ணி கேட்பாங்க. கொஞ்சம் டஃப்பாகிற மாதிரி தெரியும். ஸோ மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக வரும். உங்களால் 40 கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி தான். பட் நீங்கள் சயின்ஸ் மேஜராக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இருப்பீங்க, அப்போ சயின்ஸ் நல்லா வரும், ஓரளவுக்கு மேக்ஸ் போடுவீங்க. அல்லது மேக்ஸ் மேஜராக இருப்பீங்க, மேக்ஸ் நல்லா வரும், ஓரளவுக்கு சயின்ஸ் படிப்பீங்க. எப்படி இருந்தாலும் 60 எடுக்கலனாலும் நமக்கு குறைந்தபட்சம் 40. இவங்க 40க்கு மேலே எடுப்பாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் 40ஆவது ரீச் பண்ணணும். அப்போ தான் மெயின் பேப்பரில் உங்களுக்கு இந்த கட் ஆஃபை ரீச் பண்ணுறதுக்கு கை கொடுக்கும். ரைட்டா? சரி, மெயின் பேப்பரில் நீங்கள் 40 எடுத்தீங்கன்னா
மற்ற பேப்பரில் எவ்வளோ எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே டைம் வந்து ஈக்குவலாக வந்து நம்ம ஒதுக்கி வந்து படிக்க முடியாது. ரைட்டாக எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், எதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது தமிழ். ஸோ தமிழ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களால் வந்து 20 கொஷின் அட்டன் பண்ணலாம். 20 கேள்விகள், அதாவது 30க்கு 20 கொஷின் கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும். ரைட்டா, ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க சார் முடியல அப்படின்னாலும் ஒரு 15ஆவது எடுக்கலாம். ரைட்டா, ஒரு 15ஆவது எடுக்கலாம். ஆனால் டார்கெட் என்பது நீங்கள் ஒரு 20க்காவது வைக்கணும். ஸோ ரைட்டா, அதாவது இதில் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா அதில் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை தமிழ் நல்லா வரும்னா இதில் கூட பேலன்ஸ் பண்ணலாம். ஆனால் மெயின் பேப்பரும் தமிழும் சேர்த்து மட்டுமே நீங்கள் 60 வந்துடணும். தமிழும் மெயின் பேப்பரும் வந்து 60. ரைட்டா, தமிழும் மெயின் பேப்பரும். ரைட்டா, ஸோ தமிழும் மெயின் பேப்பர் மட்டுமே நீங்கள் 60 வந்தால் தான் கட் ஆஃப்குள்ளே வரும். ஸோ எஸ்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஒரு 10-5, சைக்காலஜியில் 15 போட்டீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இந்த டைம் வந்து ஒரு டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். மற்ற கேட்டகரிக்கு 82 வரணும் இல்லையா? இப்போ நம்ம 60 தான் ரீச் பண்ணியிருக்கோம். மெயின் பேப்பரில் 40, தமிழில் ஒரு 20, 60 போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம 82க்கு வரணும் அல்லது 90க்கு வரணும் அப்படின்னா ஸோ நாம் வந்து சைக்காலஜி படிக்கணும். ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் 30க்கு அட்லீஸ்ட் ஒரு 15 அல்லது ஒரு 10 அல்லது 12 அந்த லெவலில் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குறைந்தபட்சம் சைக்காலஜி கூட ஒரு 15 கொஷின் போடலாம். பாதிக்கு பாதி. ரைட்டா, முழுசாக இல்லை, பாதிக்கு பாதி. ஒரு 30 கொஷின் கேட்குறாங்கன்னா ஒரு 10-11 கொஷின் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், 12 கொஷின் தெரிஞ்சிருக்கலாம். மீதி ஒத்தரைட்டாக பிடிச்சிருப்பீங்க. அந்த ஒத்தரைட்டாக பிடிக்கிறதுல ஒரு 10க்கு ஒரு 4, 3, 5 வரதான் செய்யும். ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளால் வந்து 15 கொஷின் வந்து நமக்கு வந்து 30க்கு ஒரு 15 கொஷின் ரைட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சைக்காலஜியில் ஒரு 15 கொஷின் போடலாம். அதே மாதிரி கிராமர் மட்டுமே படித்தா கூட இங்கிலீஷுக்கு ஒரு 10 கொஷின் போடலாம். ரைட்டா, 10-15 கொஷின் கூட போடலாம். அப்போ கிராமர் படிச்சுட்டு மீதி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் புக் பேக்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீங்கள் இங்கிலீஷில் புக் பேக்கெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே படிச்சிங்கன்னா அதுலேயுமே நீங்கள் 30க்கு ஒரு 15 வந்து போடலாம். ரைட்டா, அது 15னா ஃபிக்ஸ்டாக 15 வராது, 15க்கு மேலேயும் போடுவாங்க. ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ் மேஜராக இருப்பீங்க அல்லது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் வரும். நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நான் தமிழில் தான் சார் படித்தேன், எனக்கு பிஏ தமிழ், எனக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு வராது, நான் வந்து அரசு பள்ளியில் படித்தேன், ஒரு வில்லேஜ் ஏரியாவில் படித்தேன், எனக்கு கிராமரே ரொம்ப கஷ்டம், கிராமரே நான் புரிஞ்சிக்கல. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் படித்தவங்க என்ன படிச்சிருப்பாங்கன்னா போயமு, எஸ்ஏ 2 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷினை மட்டும் படித்து கூட பாஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷில் 35-40 மார்க் எடுத்து 10th பாஸ் பண்ணியிருப்பாங்க, 12th அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ கிராமருக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரைட்டா, அப்போலாம் அப்படி தான் 2 எஸ்ஏ வருமா, 10-20 மார்க்கு. அப்படியே போயம் கேட்பாங்களா, மனப்பாட போயமா, அதுக்கு ஒரு 5 மார்க்கு, 2 மார்க்கு 5 மார்க் கொஷின் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 35-40 மார்க் எடுத்து கிளியர் பண்ணி எனக்கு பேசிக்கான கிராமர் கூட அவ்வளோ வராதுன்னா கூட இப்போ நீங்கள் பேசிக்கான கிராமர் ஓரளவுக்கு இப்போ டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்களா, இப்போ படித்தா கூட படித்தெல்லாம் ஒரு 10 கொஷின் 15 கொஷின் போட்டுடலாம். ஸோ இங்கிலீஷுக்கு நான் மினிமம் 15 சொல்கிறேன். ரைட்டா, உங்களால் வந்து 20 கூட போட முடியும். நான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட், அதாவது இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு பேசிக் கிராமர் ஓரளவு படிப்பேன், அவ்வளோதான், அந்தளவுக்கு இருந்தால் கூட ஒரு 15 போடலாம். அப்போ உங்களுக்கு சைக்காலஜியில் 15, இங்கிலீஷில் ஒரு 15 வந்தால் அது 30ன்னு வரும். ரைட்டா, அப்போ 90 தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஓசி கேட்டகரினா நீங்கள் 90 எடுத்தால் பாஸ். ஒருவேளை நான் சொல்கிறக்கூடிய ஏதாவது 1-2 மிஸ் ஆகலாம் இல்லையா, நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம், நம்ம டார்கெட் பண்ணுற அளவுக்கு அச்சீவ் பண்ணிடுமா, பண்ண மாட்டோம். அப்படியே நீங்கள் பண்ணலனாலும் அதாவது 8, அதாவது நமக்கு 82 தான் பாஸு. பிசி எம்பிசிக்கெலாம் எவ்வளோ பாஸு, எஸ்சிக்கெலாம் எஸ்சி அருந்தது வரைக்குமே 82 தான் பாஸு. அப்போ இந்த மினிமம் டார்கெட்டை கூட நீங்கள் ரீச் பண்ண முடியல, 1-2 கம்மியாக வந்தால் கூட உங்களால் வந்து அந்த 82 ரீச் பண்ண முடியும். ரைட்டா, ஸோ அதனால் மெயின் பேப்பருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அடுத்தது தமிழுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2த்துலையும் சேர்த்துட்டு கண்டிப்பாக என்னால் 60 போட முடியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் சைக்காலஜி ஒரு 15, இங்கிலீஷில் ஒரு 15 போட்டு 90 டார்கெட் பண்ணுங்கள். இப்படி தான் படிக்க முடியும். இதே மாதிரி தான் பேப்பர் 1க்கும். ரைட்டா, ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 to 10th வரைக்கும் படித்தா போதும். அதேமாதிரி இங்கிலீஷ் தான், மற்றதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். சயின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அப் டு 10th வரைக்கும் போதும். பட் +1 +2 கொஞ்சம் நீங்கள் டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மெயின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +1 +2க்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா, மேக்ஸ் மட்டும் தேவையில்லை. இதே கான்செப்ட் தான், இதே பேப்பர் 1க்கு இந்த மாதிரி தான். ரைட்டா, நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் பேடாஜ்னு போட்டாங்க, சைக்காலஜி, லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இப்போ இவங்க மெயின் பேப்பர் அப்படின்றது இவங்க எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா மேக்ஸும் இவிஎஸும் பிரிச்சிருப்பாங்க. ரைட்டா, ஸோ 60. இவங்களுக்கு சோசியல் சயின்ஸ் அப்படின்றது ஒன்று இல்லைனாலும் அதுவும் இவிஎஸ் அப்படின்றது என்னென்னா சயின்ஸும் சோசியலும் சேர்ந்து தான், சயின்ஸும் சோசியலும் சேர்ந்து தான் வரும். அப்போ நீங்கள் இதில் வந்து இந்த 60க்கு வந்து 40 எடுக்க முயற்சி பண்ணணும். தமிழில் 20 கொஷின் கம்பல்சரி போடுற மாதிரி படிக்கணும். அப்போ 60 கொஷின் வந்துடுவீங்க.
ரைட்டா. மீதி 30 கொஷின் நான் சொன்ன மாதிரி சைக்காலஜியில் ஒரு 15, இங்கிலீஷில் ஒரு 15 நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்? மெயின் பேப்பருக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த கிளாஸ் டு எந்த கிளாஸ் படிக்கணும்? சயின்ஸு, சோசியல், மேக்ஸ் 3மே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க பேப்பர் 2 என்ன பண்ணுவாங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்னால் சோசியல் படிக்க மாட்டாங்க, சோசியல் படிக்கிறவங்க மேக்ஸ் சயின்ஸ் படிக்க மாட்டாங்க. ஆனால் பேப்பர் 1 படிக்கிறவங்க நீங்கள் மேக்ஸில் 30 கொஷின் வரும், மேக்ஸும் படிக்கணும், ரைட்டா. சயின்ஸில் இந்த 30ல் ஒரு 10-15 கொஷின் வரும். அப்போ நீங்கள் சயின்ஸும் படிக்கணும், ரைட்டா. அந்த 30ல் சோசியல் சயின்ஸும் வரும். அப்போ நீங்கள் சோசியல் சயின்ஸும் படிக்கணும், ரைட்டா. என்ன ஒன்று அப்படின்னா, அவங்க +2 வரைக்கும் படிக்கிறாங்க அல்லது 10th வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு படிக்க தேவையில்லை, ரைட்டா. இப்போ உதாரணத்துக்கு இது மெயின் பேப்பர்னு வச்சுக்கோமே. உங்களுடைய மேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. 3ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும். 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கூட்டல் கழித்தல் சின்ன ஒரு குட்டி குட்டி சம்ஸ் தான் இருக்குது. அது குறிப்பாக 4வது 5ஆவதுல தான் சில சம்ஸ் இருக்குது. 3ஆவதுலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா ஒரு கிளாஸை நீங்கள் ஒரு நாள் படித்து முடிச்சிடலாம். பேசிக் சம் தான், ரைட்டா. அப்போ 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஈஸியாக படிச்சிடலாம். 3லேருந்து 5 வரைக்கும் ஈஸியாக முடிச்சுட்டு 6 to 8 வரைக்கும் ஓரளவுக்கு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 to 8 வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு மேக்ஸ் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் மேக்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி சயின்ஸ் சோசியல் சேர்த்தா உங்களுக்கு 30 வருது. இந்த சயின்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும். ஸோ 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குறாங்க. ஆனால் படிக்க கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட் இல்லாமலாம் கிடையாது. 3ஆம் வகுப்புல 5ஆம் வகுப்பு வரைக்கும் சயின்ஸில் சரி, சோசியல் சயின்ஸில் சரி, அது குறிப்பாக 5ஆவதில் கண்டென்ட் நிறையவே இருக்குது. இதுக்கு முன்னாடி கேள்வியும் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ளஸ் 6 to 10th வரைக்கும் படிக்கணும். மேக்ஸை கூட நீங்கள் 8th வரைக்கும் கூட படிக்கலாம். 9th 10th சும்மா ஏதோ புக் பேக்கு, ஏதோ இம்பார்ட்டன்ட் நம்பர் சிஸ்டம் அந்த மாதிரி ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிறத மட்டும் கூட பார்த்துக்கலாம். ஆனால் மேக்ஸ் கம்பல்சரி 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிக்கணும், ரைட்டா. ஆனால் சயின்ஸு சோசியல் வரும்போது நீங்கள் 10th வரைக்கும் படிக்கணும். ஏன்னா உங்களுடைய கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் அவங்க 10th கொடுத்துருக்காங்க, அதாவது செகண்டரி லெவல்னு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் 10th வரைக்கும் படிக்கணும். சயின்ஸு சோசியல் ஓரளவுக்கு ஈஸியாக, அதாவது உங்களுடைய அந்த கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 கம்பேர் பண்ணும்போது பேப்பர் 2ஓட கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்குது, பேப்பர் 1 கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த கொஸ்டினோட லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் 6th 8th வரைக்கும் கூடிய சயின்ஸ் சோசியல் நல்லா தரவாக படிச்சுட்டு 9th 10th இருக்கக்கூடிய சயின்ஸ் சோசியல் ஓரளவுக்கு நீங்கள் படித்தா கூட கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்களுமே என்ன பண்ணணும், அந்த மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு மேக்ஸும் ஈவிஸும் நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் 40 எடுக்க முயற்சி பண்ணுங்கள், ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ஒரு 20, ரைட்டா. நீங்களும் 60 வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் சைக்காலஜியில் முக்கிய படித்தாலும் ஒரு 10-15 கொஸ்டின் தான் எடுக்க முடியும். இங்கிலீஷில் ஒருவேளை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான் சொன்ன மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னா அதில் ஒரு 15 எடுக்க முடியும். ஸோ நீங்கள் 90க்கு தான் டார்கெட் பண்ண முடியும். இதில் ஏதாவது 1-2 தவறலாம். மேபி இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருந்து நீங்கள் ஒரு 5 மார்க் கம்மியாக இருந்தாலும் 85 வந்துடும். அல்லது இப்போ இந்த சைக்காலஜியில் ஒரு 15 இல்லை 10 தான் வருதுன்னா அப்பயும் உங்களுக்கு அந்த 85 வந்துடும், ரைட்டா. 82 தான் நமக்கு பாஸ் மார்க்கு. எப்படி இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் டார்கெட் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணுமா வழியா நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கணுன்றதில்ல. பட் ஃபோக்கஸ் மெயின் பேப்பருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரைட்டா. மேக்ஸுக்கு குறைந்தபட்சம் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் போடுங்க. 5வது 4வது இருக்கக்கூடிய மேக்ஸை பாருங்கள். அதாவது 4th 5th 6th 7th 8th 5 வகுப்பு இதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் மட்டும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. 30க்கு 20 25 கூட எடுக்கலாம், ரைட்டா. ஸோ உங்களுக்கு சால்வ் பண்ணி பார்க்கும்போது அந்த டெரிவேஷன் ரொம்ப ஒரு 2-3 ஸ்டெப் 4 ஸ்டெப் வந்தால் கூட ஆன்சர் வர்ற மாதிரி தான் இருக்கும், ரைட்டா. ஷார்ட்கட் கூட வச்சு போடலாம். பட் பேப்பர் 2காரங்களுக்கு சில சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்தியான சம்மு, பெரிய சம்மு, டைமை இழுக்கிற மாதிரியான சம்லாம் கேட்பாங்க. அட்டன் பண்ணும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சயின்ஸு சோசியல் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸ் அட்டன் பண்ணலாம். அல்லது கடைசியாக கூட மேக்ஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தமிழ், சைக்காலஜி, இங்கிலீஷை கூட அட்டன் பண்ணி கூட மேக்ஸ்க்கு டைம் ஒதுக்கி கொஞ்சம் அந்த சால்வ் பண்ணி பார்த்துட்டு அட்டன் பண்ணணும். சும்மா கொஸ்டினை படித்து ஆன்சரை ஒத்தரட்டை பிடிக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்டா. சரி, இப்போ அந்த பாஸ் மார்க்குன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அதே அவங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 60%, இந்த எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, ஸோ மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா 55%, எஸ்டிக்கு மட்டும் 40% போட்டிருக்காங்க, ரைட்டா. ஸோ 2022 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 2022 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 2023 எக்ஸாம் வைக்கும் போதே செய்தித்தாள்களையும் ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சு செய்தித்தாள்களே நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா இந்த எலிஜிபிலிட்டி மதிப்பெண் அந்த பர்சன்டேஜ் குறைக்கணும்.
ஆசிரியர்கள் கோரிக்கை அப்படின்லாம் வந்தது. நானும் வந்து வீடியோ போட்டிருப்பேன் ரைட்டா. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நம்ம சேனலில் இருக்கும். மேபி நீங்கள் இப்போலாம் புதுசாக வீடியோ பார்ப்பீங்க, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். ஸோ டெட்டுக்கு வந்து நாமளும் வந்து குரல் கொடுத்துருப்போம் இந்த பர்சன்டேஜ் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. அது குறிப்பாக ஆந்திரா, நம்ம பக்கத்தில் தமிழகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் டெட்டு தான் வைக்கிறாங்க. ஸோ இந்தியா முழுவதும் என்பது டெட்டு வந்து கம்பல்சரி, டெட்டை வந்து நீக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்குது, டெட்டு வந்து எலிஜிபிள் டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அப்புறம் வைக்கக்கூடிய போட்டித் தேர்வு தான் வைக்கலாமா வேணாமா அப்படி இது மாதிரி நிறைய போராட்டம்லாம் பண்ணுவாங்க. டெட்டு ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களாம் எங்களுக்கு போட்டித் தேர்வு வேணாம், டெட்டு அடிப்படையில் வேலை போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் டெட்டே வேணான்னு யாரும் சொல்ல முடியாது ரைட்டா. டெட்டுன்றது கம்பல்சரி. அப்படி டெட்டு கம்பல்சரின்னும் பொழுது அதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி இதை வச்சு போஸ்டிங் போட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணலாம். இப்போ எஸ்டிக்கு மட்டும் ஒரு டைம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்து நமக்கு வந்து 1 டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். ஸோ எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, 1 டைம் கன்செஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு முறை வந்து சலுகைக்கு நாங்கள் கொடுக்குறோம், இந்த டைம் டெட் அட்டன் பண்ணால் 60 எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நம்ம வந்து அரசை வந்து பாராட்டுறோம். சார் கொடுத்துருக்கீங்க, அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து எஸ்டிக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி எஸ்சிஏக்குமே இதே 60 வந்து கொடுத்துருக்கலாம், இதே 60 கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நாம் தான் கேள்வி கேட்கணும். யார் கேட்பா? நாம் தான் கேட்கணும். ஸோ இப்போலாம் வந்து சோசியல் மீடியாவில், அதாவது யூடியூப்பு, எக்ஸ் தளம், அதாவது ட்விட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ் தளம், ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியாவில் பேசுகிறது தான் இப்போலாம் ட்ரெண்டிங் ஆகுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரசோட கவனத்துக்குலாம் போகுது. ஸோ நாம் தான் பேசணும், டெட்டை பற்றி வீடியோ போடக்கூடிய நாம் தான் இதை பற்றி பேசணும் ரைட்டா. சரிண்ணா. ஸோ இவங்களுக்கும் 60 கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வந்து கோரிக்கை வைக்கணும் ரைட்டா. கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆமாம் சார், இதை வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும், கேட்கணும் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லை வேண்டான்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ஓகேங்களா. அதே மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து எலிஜிபிலிட்டி மார்க்காக வைக்கலாம். 50% எடுத்தால் போதும். 150க்கு 50% அப்படின்னா 75, 75 ரைட்டா. 150க்கு 75 எடுத்தாலே போதுமானது. டெட்டை வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மார்க்கை வந்து குறைக்கணும். அது என்னோட கோரிக்கை. நீங்களும் அதுக்கு அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரைட்டா. இது வந்து ஆந்திர பிரதேசில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 90 கொடுத்துருக்காங்க ரைட்டா. மேபி ஓசி கேட்டகரியோட குறைக்கலாம், பட் ஆனால் வந்து அங்கே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆந்திராவில் ஓசி கேட்டகரிக்கு வந்து 90, இது வந்து 60% வரும். மற்ற பிசி, எம்பிசிலாம் பார்த்தீங்கன்னா 50%, அது 75 வரும். இதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 40%, அதாவது 60. ஸோ 90, 75, 60 என்பது தான் டெட்டோட மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கு. ஸோ ஆந்திராவில் அதுதான் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஏபி, ஆந்திர பிரதேசம், ஏபி டெட்டு, டிஇடி டெட்டு எலிஜிபிலிட்டி மார்க்கு அல்லது பாஸ் மார்க் ஏதாவது ஒன்று போடுங்க ரைட்டா. நீ இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் ஃபோன் வச்சுருப்பீங்க இல்லையா, கூகுள் குரோமில் போய்ட்டு ஏபி, ஆந்திர பிரதேசம், ஏபி டெட்டு பாஸ் மார்க், அது எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்னு போடுங்க. நான் சொல்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து டெட்டு இந்தியா முழுவதும் கம்பல்சரி. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதனோட பாஸ் மார்க் வந்து அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கலாம். இப்போ எஸ்டிக்கு மாற்றிருக்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து பிசி, எம்பிசி மற்ற கம்யூனிட்டிக்குமே வந்து தமிழக அரசு வந்து மாற்ற வேண்டும் என்பது என்னோட கருத்து ரைட்டா. ஸோ அந்த கருத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம தனியாக தான் ஒரு வீடியோ போடணும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை போட்டோம்னா அதை வந்து பெரிய ரீச் ஆகாது. சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கோரிக்கை வைக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா வந்து மற்ற ஸ்டேட்லையும் இருக்குது. டெட்டை வச்சு போஸ்டிங் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் தான். இந்த டெட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கோம், ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி 2019 அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1% கூட அதான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. 0.something 1%, 1.something%, 2% தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டஃப்பாக கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் சிலபஸை தேடினீங்கன்னா சிலபஸை பார்த்தா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பேப்பர் 2 எடுத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் இலக்கணம், இங்கிலீஷ் கிராமரு, சயின்ஸு, சோசியலு, மேக்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஆனால் கேட்குறது என்னமோ 12th வரைக்கும் ரைட்டா. நீங்கள் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, சோசியல், மேக்ஸ்னு போட்டிருப்பாங்க. 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் சின்னதாக ஒரு வார்த்தை நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் செகண்டரி லெவலில் டிஃபிகல்ட்டி லெவலில் கேட்போன்னு வைப்பாங்க. அப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் சிலபஸ். பாஸ் பண்ணி போனால் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நடத்த போகிறோம். 5ஆம் வகுப்பு வரைக்கும் நடத்துகிறவங்களுக்கு ஸோ இந்தளவுக்கு வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரைட்டா. நீங்கள் ஒரு வேளை வந்து கொஷின் வந்து நீங்கள் சிலபஸ் அடிப்படையில் கேட்குறீங்க, அதாவது
ஆஸ் பர் சிலபஸ் என்ன சொல்லுது, பேப்பர் 1னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு. அப்போ 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பில் மட்டும்தான் நாங்கள் கொஷின் கேட்போம், அந்த தரத்தில் அந்த ஸ்டாண்டர்டில் தான் கொஷின் கேட்போம் அப்படின்னா இந்த மார்க்கை ஈஸியாக எடுக்கலாம். எது இந்த 90, 82, 60 எடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ நீங்கள் சொன்னபடி வைக்கிறீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மார்க் ஓகே தான். ஆனால் நீங்கள் சொன்னபடி டெஸ்ட் வைக்கிறது இல்லை, ரைட்டா? அதே மாதிரி பேப்பர் 2காரங்களுக்கு நீங்கள் அப் டு 10th வரைக்கும், ரைட்டா, 6th-லேருந்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நாங்கள் கொஸ்டின் கேட்போம். பள்ளி பாட புத்தகத்தை சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்போம். ஏன்னா அதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க இல்லையா, அதில் தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். அதில் இருக்கிற மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், இங்கிலீஷ் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 90, 82, 60 வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஆனால் சொல்கிற சிலபஸ் ஒன்று, அது 10ஆம் சிலபஸ் என்னது 6 to 8 தான் கொடுத்துருப்பாங்க, 9, 10 கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ 6 to 8 தான் சிலபஸ் சொல்லுது அப்படின்னா சிலபஸ் படி நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து 90, 90, 82 எடுக்க முடியும், ரைட்டா? ஆனால் சிலபஸ் ஒன்றா இருக்குது, கேட்குறது ஒன்றா இருக்குது, அது கொஸ்டினோட டிஃபிகல்ட்டியில் மாறும் பொழுது அப்போ வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுக்குறது தான் சரியாக இருக்கும், ரைட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி கூட குறைக்கலாம், ஒரு 85 கூட அவங்களுக்கும் வந்து ஒரு 85 பண்ணலாம், ரைட்டா? பட் ஆந்திராவில் 90 இருக்கிறதுக்காக நான் 90 சொல்கிறேன், ரைட்டா? ஆனால் அவங்களுக்கும் வந்து 85 வந்து பண்ணலாம். ஸோ மற்ற கேட்டகரிக்கு வந்து 75 பண்ணலாம். SC STக்கு SC அருந்ததிற்கு வந்து 60 பண்ணலாம், 150க்கு. ஸோ இப்படி பண்ணுறது தான் வந்து முறையாக இருக்கும், ரைட்டா? ஆஸ் பர் சிலபஸ் படி கேட்டால் இது ஓகே. நீங்கள் சிலபஸ் படி கேட்க மாட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக கேட்பீங்க, கொஞ்சம் இல்லை நிறையவே டஃப்பாக கேட்பீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் கொடுக்குறது தான் வந்து சரியாக இருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். இந்த டைம் எப்படியும் வந்து டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அதாவது மெயின் பேப்பருக்கு வந்து குறைஞ்ச 60க்கு 40 எடுக்க முயற்சி பண்ணுங்கள், ரைட்டா? தமிழுக்கு 30க்கு 20 எடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ தமிழும் உங்களுக்கு மெயின் பேப்பர்லையுமே 60 கொஸ்டின் வந்துடணும். மீதி 30ன்றது சைக்காலஜியில் ஒரு 15, இங்கிலீஷில் ஒரு 15, மொத்தம் வந்து 90. ஸோ இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருந்தாலும் ஒரு 10 போட்டாலும் 85 வந்துடுவீங்க. அல்லது உங்களுக்கு சைக்காலஜி வீக்காக இருந்தாலும் இங்கிலீஷில் ஓரளவுக்கு போட்டாலும் நீங்கள் வந்துடுவீங்க. அதில் நீங்கள் 15 கூட போடலாம், 12, 13 போட்டால் கூட நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இப்படி தான் சப்ஜெக்ட் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ண முடியும். இல்லை கண்ணை மூடிட்டு எல்லாமே நீங்கள் படிப்பீங்கன்னு ஆரம்பித்து புக் எடுத்து வச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் முடிக்கிற வரைக்குமே எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் இன்னும் 1 or 2 month தான் சிலபஸை கவர் பண்ணுவீங்க. அதாவது புக்கெல்லாம் படித்து முடிப்பீங்க. அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா அது குறைஞ்சதாக வந்து ஒரு 4-5 மாதங்கள் அல்லது 6 மாதங்களாக ஆகும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே நம்மளால் படிக்க முடியாது. ஸோ எதுக்கெலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படியாவது இந்த கட் ஆஃப் மார்க்கு அந்த பாஸ் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி மற்றதுக்கெலாம் டைம் கொஞ்சம் கம்மியாக ஒதுக்கி கடைசி டைமில் கூட அதை ஒரு டைம் வந்து ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் போட்டு. இப்போ சைக்காலஜிலாம் வந்து நீங்கள் 3 மாதம் படிக்க தேவையில்லை, கடைசி 1 மாதம் 15, 20 நாள் கூட படிச்சும் போயிடலாம். ஏன்னா அது எவ்வளோ படித்தாலும் அவ்வளோதான் வரும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணி பிளான் பண்ணி படிங்க. ஸோ பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் டெட்டு பேப்பரை வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்போ நம்புகிறோம். டெட்டுக்கு வந்து மார்க் வந்து குறைக்கணும் தமிழக அரசு. இப்போ STக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற கம்யூனிட்டிக்கு அது மாதிரி பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கை வந்து அந்த எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.